அன்பின் திருக்குலமே, இறை இயேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய், கூடி தொழுவோம் புகழ் பலியாய். அன்பின் திருக்குலமே, இறை இயேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய், கூடி தொழுவோம் புகழ் படியாய். இறை குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறைவுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு இறை மக்களே, திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறை நாம் இன்று சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கடந்த 3 வாரங்களாக இயேசு வருவார், நமக்கு முடிவில்லா அமைதி மகிழ்ச்சி தருவார் எனும் நம்பிக்கையில் நாம் நம்பிக்கை அமைதி மகிழ்ச்சி திரிகளை ஏற்றினோம். இந்த வாரம் நாம் அன்பின் திரியை ஏற்றிருக்கிறோம். நாம் அனைவரும் அழியாமல் முடிவில்லாத வாழ்வு பெற தம் ஒரே மகனை இவ்வுலகுக்கு அனுப்பி தன் அன்பை எடுத்து காட்டினார். அன்பு பொறுமையுள்ளது, பரிவுள்ளது, அழுக்காறு கொள்ளாது, பெருமை பேசாது, இருமாப்பு கொள்ளாது, வர்மம் வைக்காது, இழிவானதை செய்யாது. அந்த அன்புக்கு முடிவே இல்லை. கடவுளின் அன்பு இயேசுவில் முழுமை அடைந்துள்ளதை நினைவுபடுத்த இப்பொழுது நாம் அன்பு திரியை ஏற்றுகிறோம். அன்பிற்குரியவர்களே, நாம் நம்முடைய வாழ்வில் அன்பை அடித்தளமாக வைத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பின் அடையாளமாக இருக்கிறார். அவரே நம்முடைய உள்ளத்தை ஆட்சி கொள்ள, அன்பு ஆட்சி கொள்ள, நம்முடைய போட்டி பொறாமைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு மற்றவர்களை அன்பு செய்யக்கூடிய மனதினை ஆண்டவர் நமக்கு தந்துள்ள வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக நாம் கொண்டாடப் போகிற கிறிஸ்து பிறப்பு விழா அன்பின் விழாவாக அமைய, நம்முடைய வாழ்வில் அன்பு எல்லா இடங்களிலும் நிரம்பி இருக்க, நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய சமூகத்திலும் அன்பே அடித்தளமாகி இங்கு நடக்கக்கூடிய போர்கள், மற்ற பிரச்சனைகள், எல்லா வகையான சமூக தீமைகளும் ஒழிந்து அன்பின் அடிப்படையிலே நாம் வாழ சிறப்பாக நம்முடைய சமூகத்தையும் இந்த நாட்டையும் இந்த உலகத்தையும் நாம் ஒப்புக்கொடுத்து சிறப்பாக இந்த திருப்பலியிலே இந்த ஜெபத்தோடு நாம் ஜெபிப்போம். நான் ஜெபத்தினை சொல்ல என்னை பின்பற்றி சொல்லுமாறு உங்கள் அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே வாரும், ஆண்டவராகிய இயேசுவே வாரும், ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, நீரே உலகின் ஒளி, நீரே உலகின் ஒளி, இறைமகனே, இறைமகனே, எம் பாவங்களிலிருந்து எம்மை மீட்டருளும், என் பாவங்களிலிருந்து என்னை மீட்டருளும். நலிந்து போன மக்களின் வாழ்வில் நம்பிக்கையை தாரும், நம்பிக்கையை தாரும். அனைத்து நாடுகளுக்கும் அமைதியை அளித்தருளும், அமைதியை அளித்தருளும். புண்பட்ட நெஞ்சங்களுக்கு மகிழ்ச்சியை தந்தருளும், மகிழ்ச்சியை தந்தருளும். ஆர்வமுடன் உம்மை நாடுவோருக்கு அன்பை அளித்தருளும், அன்பை அளித்தருளும். உம் திருப்பெயரால் கூடியிருக்கும் எம்மை ஆசீர்வதியும், ஆண்டவராகிய இயேசுவே, எம்மோடு தங்கும். அன்பிற்குரியவர்களே, அன்பிற்கு எதிராக நாம் செய்த குற்றம் குறைகளை எண்ணி இந்த நேரத்தில் ஆண்டவரிடம் முறுக்கமாக மனம் வருந்தி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். என் பிதாவே, என்னை மன்னியும். என் பிதாவே, என்னை மன்னியும். இயேசுவே, என்னை இரட்சியும். இயேசுவே, என்னை இரட்சியும். ஆவியானவரே, என்னை பலப்படுத்தும். ஆவியானவரே, என்னை பலப்படுத்தும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, முதருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகன் மனிதரானதை வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நீர் எங்களை அழைத்து செல்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இதோ கன்னிப்பெண் கருத்தாங்குவார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை திருவசனங்கள் 10-14 முடிய. அந்நாளில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது. உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு ஏசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்யாதது போதாதோ? என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ கன்னிப்பெண் கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. மாட்சிமிகு மன்னர் இவரே. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவையே. நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல் மீது அதற்கு அடித்தளமிட்டார். ஆறுகளின் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. ஆறுகளின் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. மாட்சிமிகு
மன்னர் இவரே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே, மாட்சிமிகு மன்னர் இவரே. இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார், தம் மீட்பராம் கடவுளிடம் இருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே, யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே, யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே, மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே, மாட்சிமிகு மன்னர் இவரே. இரண்டாம் வாசகம். தாவீதின் மரபினரான இயேசு கிறிஸ்து கடவுளின் மகன். திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 7 வரை. கடவுளின் அன்பை பெற்று இறை மக்களாக அழைக்கப்பட்டுள்ள ரோமை நகர மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதனாக அழைப்பு பெற்றவனும் கடவுளின் நற்செய்தி பணிக்கென ஒதுக்கி வைக்கப்பட்டவனுமாகிய பவுல் எழுதுவது. நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நற்செய்தியை தருவதாக கடவுள் தம் இறைவாக்கினர் வழியாக ஏற்கனவே திருமறை நூலில் வாக்களித்திருந்தார். இந்த நற்செய்தி அவருடைய மகனை பற்றியதாகும். இவர் மனிதர் என்னும் முறையில் தாவீதின் வழிமரபினர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் வல்லமையுள்ள இறைமகன். இவர் இறந்து உயிர் தெழுந்ததால் இந்த உண்மை நிலைநாட்டப்பட்டது. இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிற இனத்தார் அனைவரும் இவர் மீது நம்பிக்கை கொண்டு இவருக்கு கீழ்ப்படியுமாறு இவர் பெயர் விளங்க இவர் வழியாகவே நாங்கள் திருத்தூது பணி செய்வதற்குரிய அருளை பெற்றுக்கொண்டோம். பிற இனத்தவராகிய நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாயிருக்க அழைப்பு பெற்றிருக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதோ
கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல், அதாவது கடவுள் நம்மோடு இருக்கிறார் என பெயரிடுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனங்கள் 18 24 வரை. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு ஆண்டவரில் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறைமக்களே, ஆராதனை வலையொலியின் அன்பு நேயர்களே, திருவருகை காலத்தினுடைய 4வது வாரத்தில் இருக்கிற நமக்கு இன்றைய ஞாயிறு வாசகங்கள், குறிப்பாக நற்செய்தியானது புனித யோசேப்பை நமக்கு முன்மாதிரியாக கொடுத்து அன்பின் வழியிலே நம்பிக்கை நிலைத்திருக்க, அன்பின் வழியிலே உறுதியுள்ள நம்பிக்கையாளர்களாக வாழ்வதற்கு ஒரு அழைப்பை தருவதாக நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு வாரமாக நம்ம அந்த திருவருகை காலத்தில் பார்க்கிற பொழுது முதல் வாரத்தை நம்ம அப்படியே ஹோப் அப்படின்னு ஆரம்பித்தோம், நம்பிக்கை. 2வது வாரத்தில் அது பீஸ் அப்படின்றது பார்த்தோம், அமைதி. 3வது வாரம் ரிஜாய்ஸ், மகிழ்ச்சி. 4வது வாரத்தில் நம்ம இப்போது அன்பின் வாரத்தில் இருக்கிறோம், வீக் ஆஃப் லவ் என்று இதை சொல்லுகிறார்கள். இப்போ இந்த வாரத்தில் நற்செய்தியில் நமக்கு கதை மாந்தராக அமைக்கப்பட்டிருப்பவர் புனித யோசேப்பை பற்றி நம்ம அங்கொன்றும் இங்கொன்றுமாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் மரியாவை குறித்து நமக்கு இருக்கிற அந்த தெளிவு, மரியாவை குறித்து நாம் காட்டுகிற ஆர்வம், ஆனால் யோசேப்புக்கு நம்ம பெரும்பாலும் காட்டுறதில்லை. பல குருவானவர்கள் அந்த திருப்பலி ஜெபத்தை நாங்கள் வாசிக்கிறோம் இல்லையா, அதில் கூட கடவுளின் தாயான புனித மரியாள், அதுக்கப்புறம் அப்போஸ்தலர்களுக்கு போயிடுவாங்க. அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு அப்படின்றது அந்த வார்த்தை இருக்கும். குருக்கள் பல நேரங்களில் அதை நம்ம மறக்கிறோமோ அல்லது நம்ம பழக்கம் இல்லாமலோ அந்த பகுதியை நம்ம விட்டுட்டு போயிடுவோம். ஏன்னா யோசேப்பு நமக்கு அவ்வளவு தூரம் முக்கியமானவராக பெரிதாக நமக்கு விவிலியத்தில் அன்னை மரியாவோடு ஒப்பிடுகிற பொழுது நமக்கு தென்படுவதில்லை. ஆனால் இன்னைக்கு இந்த மறையுரையை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா யோசேப்பு எவ்வளோ ஒரு உத்தமமான ஒரு மனிதர் அப்படின்றது நமக்கு புலப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யோசேப்பு விவிலியத்தில் இருக்கிற மற்ற கதை மாந்தர்களை நம்ம பார்க்குறோம் இல்லையா, புதிய ஏற்பாட்டில் அன்னை மரியாள் தொடங்கி நம்ம பார்க்குறோம் இல்லையா. அன்னை மரியாள் வருவாங்க, எலிசபெத் அம்மா வருவாங்க, சக்கரியா வருவாங்க, அண்ணா வருவாங்க, அப்புறம் திருத்தூதர்கள் வருவாங்க, திருமுழுக்கு யோவான் வருவாங்க. இப்படிலாம் நிறைய கதா மாந்தர்கள் இந்த புதிய ஏற்பாட்டில் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதில் யோசேப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்குமே ஒழிய யோசேப்பு ஒரு இடத்துல கூட பேசியிருக்க மாட்டார். ஒரு பேசுவதற்கான வாய்ப்பே அவருக்கு எந்த இடத்துலையுமே கிடைத்திருக்காது.
ஆனால் நம்ம யோசேப்பை பற்றி நம்ம கேள்விப்படுவதெல்லாம் என்ன அப்படின்னா, அவருக்கு கடவுள் அவரோடு பேசியது எல்லாமே வானதூதர் வழியாக அவருடைய கனவில் தான். இஸ் அ ட்ரீம் மேன், கனவுகளின் அரசன் அப்படின்னு கூட நம்ம அவரை சொல்லலாம். கனவுகளின் மனிதராக அவர் எப்போதும் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்ததாக விவிலியம் நமக்கு சொல்லுகிறது. கனவு அப்படின்னு சொன்னோன்னு ஒரு சின்ன ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. அந்த கதையை உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, கணவன் மனைவிக்கு இடையில் நடக்கிற ஒரு நிகழ்வு. மனைவி கிறிஸ்மஸ்க்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எந்திரிக்கிறான். எந்திரிச்சோன்னே அந்த அம்மா சொல்லுது அதிகாலையில், எங்க நேற்று நான் ஒரு கனவு கண்டேங்க, அதுவும் விடியற் காலை கனவுங்க அப்படின்னு இருக்காங்க. மனைவி சொன்ன உடனே கணவன் என்ன கனவு அப்படின்னு சொல்லி கேட்கும் போத மனைவி சொன்னாங்களா, நீங்கள் எனக்கு ஒரு வைர நெக்லஸ் வாங்கி தர்றது போல நான் ஒரு கனவு கண்டேங்க அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்களாம். உடனே வீட்டுக்காரர் சொன்னாராம், உங்கள் கனவுக்கான பதில் இன்னும் 2 நாளில் தெரியும், கிறிஸ்மஸ் அன்னைக்கு உனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாராம். அப்போ 24ஆம் தேதி காலையில் அந்த அம்மா ரொம்ப சந்தோஷமாக, எங்க நேற்று அதே கனவு தாங்க இன்றைக்கும். என்ன கனவு? ஏதோ நீங்கள் எனக்கு அப்படியே அந்த வைர நெக்லஸை வாங்கி தர்றது போலேயே நான் திருப்பி இன்றைக்கும் கனவு கண்டேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்களாம். உடனே அவர் சொன்னாராம், சரி நீ கண்ட கனவுக்கான பதில் நாளைக்கு கிடைக்கும், நாளைக்கு 25ஆம் தேதி உனக்கு அந்த பதில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த அம்மாவை ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, நமக்கு வைர நெக்லஸ் கிடைக்க போகுதே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக 25ஆம் தேதி காலையில் நைட்டு பூசைக்கு போயிட்டு படுத்த அம்மா அதிகாலையில் பளிச்சுன்னு எந்திரிச்சு 4 மணிக்கு, எங்க இன்னைக்கு அதே கனவு வந்துச்சுங்க எனக்கு. என்ன கனவு? அதே நெக்லஸ் தாங்க, நீங்கள் எனக்கு அந்த நெக்லஸ் வாங்கி தர மாதிரியே அந்த கனவும் இன்றைக்கும் அதிகாலை கனவு நான் கண்டேங்க அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அவர் சொன்னாரா, அவனுக்கு 10 மணிக்கு இவனுடைய கனவுக்கான பதில் கிடைக்கும் அப்படின்னு அந்த வீட்டுக்காரர் சொல்கிறாரு. அந்த அம்மாவுக்கு அப்படியே மிதக்கிறாங்க, அப்படியே காற்றுல பறக்கிறாங்க. எதை குறித்து? நமக்கு இன்றைக்கி வைர நெக்லஸ் வாங்கி தர போகிறார் நம்ம வீட்டுக்காரர் அப்படின்னு அந்த அம்மா ஏகபோகமான கனவுல இருக்கிறாங்க. கரெக்டாக 10 மணிக்கு வந்தார், வீட்டுக்காரர் வந்தார், ஒரு பார்சல் கொடுத்தாரு, அருமையான ஒரு கிஃப்ட்டு. உடச்சி பாரு அப்படின்னோன்னு அந்த அம்மா எக்ஸைட்மெண்ட்டில் அப்படியே வேக வேகமாக பிக்கிறாங்க. பிச்சு பார்த்தா உள்ளுக்குள்ளே ஒரு புத்தகம் இருந்துச்சு. அந்த புத்தகத்துக்கு பேர் என்னென்னா மீனிங் ஆஃப் ட்ரீம்ஸ், கனவுகளுக்கான விளக்கம் அப்படின்னு அந்த புக்கில் இருந்துச்சான். அந்த அம்மா எதிர்பார்த்து கொண்டு இருந்தது நமக்கு நெக்லஸே வரும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த புத்தகத்தை கொடுக்குறாரு அந்த வீட்டுக்காரு. புத்தகத்துடைய பேர் கனவுகளுக்கான விளக்கம், த மீனிங் ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படின்னு இருந்துச்சான். ஒரு சின்ன நகைச்சுவை. இந்த கிறிஸ்மஸ் நாட்களில், கிறிஸ்மஸ் நெருங்கி வர இந்த நாட்களில் நமக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும், பரிசு பரிமாற்றங்கள்லாம் அதிகமாக இருக்கும். குறிப்பாக அந்த வயசுக்கு ஏற்றார் போல் எதிர்பார்ப்புகள் இருக்கும். இப்போ குழந்தையா இருக்கவங்க இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் நெருங்கி வரும்போது இன்னும் 4-5 நாள் தான் இருக்குது. என்ன பெரிய எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னா, புது ட்ரெஸ்ஸு வாங்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, ஸ்வீட் வாங்கணும், இன்னும் ஒரு சில இடங்களில் வெடி போடக்கூடிய வழக்கமும் இருக்குது. அதெல்லாம் அவங்களுடைய பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும். இப்போ வயசு உள்ள பசங்க, ஒரு 16-17 வயசு பசங்களுக்கெல்லாம் நல்ல ட்ரெஸ் எடுக்கணும்னு ஆசை இருக்கும், ஒரு படத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் அவங்களுக்கெல்லாம். அதை கூட கொஞ்சம் பெரியவங்களாக இருக்கிறவங்க, அம்மா அப்பாவுக்குலாம் என்ன இருக்கும், பெரியவங்க வீட்டு தலைவர்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, பக்கத்து வீட்டுக்காரருக்கெல்லாம் போய் நம்முடைய அன்பின் பரிமாற்றமாக அந்த கிறிஸ்மஸ் ஸ்வீட்டு கொடுக்கறது. இந்த நாட்களில் இப்போல்லாம் நிறைய விட்டு போச்சு. ஒரு காலத்துலலாம் எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டிலையே நாங்களே சீடை போடுவோம், நாங்களே அதிரசம் சுட்டோம், நாங்களே முறுக்கு சுட்ட காலங்கள்லாம் உண்டு. அதுக்கு அந்த மாவு பிணைகிறதே பயங்கரமாக ஒரு செரிமனி மாதிரி நடக்கும். பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் கூப்பிடுவாங்க, ஒவ்வொருத்தட்டியா ஐடியா கேட்பாங்க. ஏத்தாச்சி இம்புட்டு முறுக்குக்கு இம்புட்டு அரிசி போட்டால் போதுமா தாச்சி, இவ்வளோ போடணுமா, அக்கா அண்ணி அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட பூரா விளக்கம் கேட்டு அதுக்கப்புறம் அந்த அரிசியை போட்டு அந்த சீடைக்கு மருந்து சீடைக்கு மாவு சேர்க்கறது, அதுக்கப்புறம் அந்த அதிரசத்துக்கு மாவு சேர்க்கறது, முறுக்குக்கு மாவு சேர்த்து அதை சுடும் போத பார்த்தீங்கன்னா அது பெரிய அப்படியே அந்த வடச்சட்டியை சுற்றி உட்காந்துக்கிட்டு அந்த கனவுகள் காலங்கள்லாம் இருந்துச்சு. அது அவர்களுடைய இந்த நாட்கள் அதான் ரொம்ப சீரியஸாக நடந்து கொண்டு இருக்கும். வயசானவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, எல்லா பிள்ளைகளும் இப்போ லீவில் இருக்குங்க. பெரும்பாலும் அரைப்பரிச்சை லீவ் வந்துடும், ஆஃப் இயர்லி எக்ஸாம் வந்த உடனே நம்மளை யாராவது பார்க்க வருவாங்களா, பேர பிள்ளைகள்லாம் வரும், சொந்த பந்தங்கள்லாம் வரும், பிள்ளைகள்லாம் வருவாங்க. அது அவங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக அவர்களுக்கு இருக்கும். இப்போ இந்த சந்தோஷத்துக்கு மத்தியில் தான் நமக்கு இன்றைக்கு வாசகமாக கொடுக்கப்பட்டிருப்பது யோசேப்புடைய கனவு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். யோசேப்புவுக்கும் மரியாவுக்கும் கொடுக்கப்பட்ட முக்கியத்துவங்கள் நற்செய்தியின் அடிப்படையிலே வேறுபடுது. இப்போ நீங்கள் லூக்கா நற்செய்தியில் பார்த்தீங்கன்னா அங்கே மாதா தான் மையப்படுவாங்க. கபிரியேல் தூதர் மாதாவுக்கு மங்கள வார்த்தை சொன்ன அந்த காரியம் மிகவும் அழுத்தமாக அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஆனால் மத்தேயுவை பார்த்தீங்க அப்படின்னா, மத்தேயு யோசேப்புக்கு சூசேப்பருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அப்படியே கொண்டுட்டு போவார். மொத்தமாக மத்தேயு நற்செய்தியில் 4 இடங்களில் யோசேப்புவுக்கு கனவில் ஆண்டுடைய தூதர் தோன்றிய அந்த காட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒன்றையும் உங்களுடைய ஒரு சிறிய ஒரு புரிதலுக்காக நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். முதல்ல என்னது, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இன்றைய வாசகம், மனைவியை ஏற்றுக்கொள்வதற்கு யோசேப்பு நீ தயங்காத,
அவள் கருத்தாங்கி இருப்பது கடவுளுடைய வல்லமையினால், தூய ஆவி அவள் மீது நிழலிட்டதனால் அவள் கருவை தாங்கி இருக்கிறார், கன்னியாய் கருவை தாங்கி இருக்கிறாள், அவளை ஏற்றுக்கொள்ள தயங்காதே அப்படின்னு வானதூதர் கனவுல யோசேப்புக்கு பேசினதுதான் இன்றைய வாசகம். ரெண்டாவது வாசகம் என்ன? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ரெண்டாவது பகுதி எங்க இருக்குன்னா, இதே மத்தேயு நற்செய்தியில 2வது அதிகாரத்துல 13வது வசனம். இதே குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஏரோது குழந்தைய கொல்ல தேடுறான் அப்படின்னு சொன்ன உடனே கபிரியேல் தூதர் என்ன சொல்லுவாங்க, குழந்தைய தூக்கி நீ ஓடு, இங்க இருக்காத, நீ எகிப்துக்கு போன்னு சொன்னதும் கனவில் தான். அது 2வது கனவு. 3வது கனவு என்ன அப்படின்னா, ரொம்ப நாள் இருக்கிறாங்க இல்லையா, இருந்ததுக்கு அப்புறம் ஏரோது செத்து போயிடுறான். ஏரோது செத்து போன செய்தியை சொல்லி, ஏரோது இறந்து விட்டான், இனிமேல் உனக்கும் உன்னுடைய பிள்ளைக்கும் உன் குடும்பத்திற்கும் எந்த பாதிப்பும் இல்லை, மீண்டுமாக எகிப்தில் இருந்து நீ திரும்பி உன்னுடைய தேசத்துக்கு போ அப்படின்ற அந்த செய்தி சொன்னது 3வது கனவாக இருக்கிறது. அப்புறம் 4வது கனவு என்ன அப்படின்னா, கனவுல சொன்னது போல வராது, ஆனால் உடனிருப்பாக என்ன வரும் அப்படின்னா, எருசலேம்ல போய் செட்டில் ஆகலாமா அல்லது கலிலேயாவில் இருக்கிற நாசரேத்துக்கு போகலாமா அப்படின்ற அந்த கன்ஃபியூஷன் வரும்போது அவருக்கு ஒரு தெளிவு கனவில் கிடைத்ததாகவும் 4 பகுதிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ இந்த யோசேப்புனுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன அப்படின்றத பார்ப்போம். வாசகம் இன்றைக்கு என்னவா இருக்கிறது? யோசேப்புக்கும் மரியாவுக்கும் மன ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. பெட்ரோத்தல் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றது இல்லையா, நிச்சயதார்த்தம் பண்ணப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். அப்போ யூத பாரம்பரியத்துல ஒரு பெண்ணை ஒரு ஆணுக்கு மன ஒப்பந்தம் செய்து வைத்து விட்டார்கள் அப்படின்னா, அந்த மன ஒப்பந்த முறிவு என்பது இறப்பினால் மட்டுமே முடியுமே ஒழிய வேற எந்த காரணத்தை கொண்டு அதை முறிக்க முடியாது. கிட்டத்தட்ட கல்யாணம் நடந்தது போலதான். இப்ப கல்யாணம் என்ன அப்படின்னா, உடல் ரீதியான உறவுக்கு அந்த சமூகம் அவர்களை அங்கீகரிக்கிறது அப்படின்றது தான் அந்த கல்யாணம். மற்றபடி அவர்களுடைய வாழ்க்கை முறை என்பது ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற அந்த பிணைப்புக்குள்ளாக அந்த நிச்சயதார்த்தத்திலே அவங்க முடிவு செய்து விடுகிறார்கள். அப்ப இந்த சூழ்நிலையில் தான் யோசேப்புக்கு தெரிய வருகிறது, அன்னை மரியாள் அவள் கருவுற்று இருக்கிறாள் என்பது செய்தி வருகிறது. அப்போ அங்க யூதருடைய பாரம்பரியத்தின்படி அவர்களுக்கு ஒரு கன்னியா, ஒரு மன ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஒருத்தி திருமணத்திற்கு முன்பாக அவர் கருவுற்று இருக்கிறாள் என்றால் அவருக்கு உச்சபட்ச தண்டனையாக கல்லால் எறிந்து கொல்லலாம் அப்படின்றத இணைச்சட்ட நூல் 22வது அதிகாரம் 23, 24 அந்த பகுதிகளில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பாருங்க, கல்லால் எறிகிற பொழுது அந்த தாயானவனும் கொல்லப்படுகிறார், அந்த சிசுவும் சேர்த்து கொல்லப்படுகிறது. அப்ப இது அவருடைய சட்டம். இணைச்சட்டம் 22, 23, 24 எடுத்து வாட்ச் பாருங்க. 22வது அதிகாரத்தில் இருக்கிற 23வது வசனத்தையும் 24வது வசனத்தையும் சேர்த்து வாட்ச் பார்க்கணும். அங்கு இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் யோசேப்பு ஒரு இலகிய மனம் கொண்டவராக இருக்கிறார். ரொம்ப இலகிய மனசு, எல்லோரையும் நேசிக்கக்கூடிய ஒரு சாந்த சொரூபியான ஒரு மனுஷனா இருக்கிறார். அப்ப என்ன நினைக்கிறாரு அவரு, நமக்கு வாச்சது அவ்வளவுதான், ஓகே நமக்கு வாச்சது அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு மனநிலையில, நம்ம எதுக்கு இந்த பாவத்தை போய் நம்ம கட்டிக்கிறணும், அந்த அம்மாவுக்கு யாரோ பிடிச்சிருக்குதோ அந்த அம்மா அந்த பையனோட சேர்ந்து அல்ல அந்த மணவாளனோட சேர்ந்து அந்த அம்மா வாழட்டும், நம்ம நமக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்துலேருந்து நம்மளை பின்வாங்கிக்கிறலாம். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கூட எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல அப்படின்னு சொல்லி நான் பின்வாங்கி கொள்கிறேன் அப்படின்ற மனநிலையில தான் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அமைதியாக விலக்கி விடலாம் அப்படின்னு நினைக்கிறார். அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு பங்கம் ஏற்பட்டுறாம, அந்த பேருக்கு களங்க விளைவித்துறாம, அது விரும்புகிற அந்த மனிதனோட, அந்த குழந்தைக்கு யார் தகப்பனா இருக்கிறானோ அவனோட அந்த பொண்ணு போய் வாழட்டும், எதுக்கு வேண்டா விருப்பம் என்னோட வாழணும் அப்படின்ற ஒரு நல்ல மனநிலையில அவர் என்ன நினைக்கிறாரு, அமைதியாக யாருக்கும் தெரியாமல் விலக்கி விடலாம் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறார். அப்ப அந்த நேரத்துல தான் கடவுளுடைய தூதர் அவருக்கு என்ன செய்கிறார், ஒரு காட்சி, ஒரு கனவில் தோன்றி அந்த பிரச்சனைக்கான ஒரு தெளிவை கொடுக்கிறார். பாருங்களேன், இயேசுடைய மனநிலையை நம்ம பார்க்குறோம் இல்லையா. இயேசு என்ன செய்கிறாரு, அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பொண்ணை பிடிச்சிட்டு வராங்க, எல்லாருமே கல்லெறிஞ்சு கொல்லணும்னு தான் நிற்கிறாங்க, எல்லாருமே கல்லெறிஞ்சு கொல்லணும்னு நிற்கிறாங்க. அப்போது இயேசு தரையில் உட்கார்ந்து எழுதியதாக நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, உங்களில் பாவம் இல்லாத யார் ஒருத்தனும் அவன் கல்லெறிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா அங்கே இருக்கிற புறம் பாவின்றது அவருக்கு தெரியும், இதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்படி சொன்னால் அது சரிப்பட்டு வந்திருக்காது அந்த இடத்துல. நீங்க எல்லாம் யோக்கியனாடா போங்கடா அப்படின்னு சொல்லாமல், உங்களை யோக்கியனா இருக்கிறவன் முதல்ல கல்லெறி அப்படின்னோடனே அவங்களாவே பின்வாங்கி போகிறாங்க அத்தனை ஆண்களும். அப்போ அந்த பொண்ணு என்ன செய்யறா, இவர்கள் யாருமே யோக்கியன் இல்லை, இவர் ஒருத்தர் தான் யோக்கியனாக இருந்திருக்கிறார், இந்த இடத்துல பாவம் அறியாத ஒரே மனிதர் இவர்தான், இவருக்கு முன்பாக நான் பாவியாக நிற்கிறேன், அவருடைய வார்த்தையின்படி பாவமறியாத அவரால் எனக்கு எந்த தண்டனையும் கொடுக்க முடியும், எந்த தண்டனை கொடுத்தாலும் ஏற்கக்கூடிய மனநிலையில் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் விபச்சாரத்தில் பிடிபட்ட அந்த பொண்ணு நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, நானும் உன்னை தீர்ப்பிடலை, நல்ல வாழ்க்கை வாழு, போயிட்டு வா
அப்படின்னு, இதை விட உனக்கு கேடு நேர்க்காத வண்ணம் நல்ல வாழ்க்கை வாழப்பாருமா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். அவர் அங்கே தீர்ப்பிடவே இல்லை. அவருடைய கடவுளுடைய மகன், எப்படி அவர் கடவுளுடைய மகன், அதனால அவர் யாரையுமே தீர்ப்பிட மாட்டார், அந்த பொண்ணு அதனால தீர்ப்பிடலை அப்படின்னு நம்ம ரொம்ப இறைமைத்துவமாக அதை பார்க்கவும் முடியும். ஆனால் யோசேப்புடைய இந்த வளர்ப்பு கூட இயேசுவுக்கு அப்பேற்பட்ட ஒரு மனநிலையை கொடுத்துருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். யோசேப்பு பாருங்க, அன்னை மரியாவை தீர்ப்பிடுவதற்கான அத்தனை முகாந்தரங்களும் அவருக்கு இருக்கிறது. எனக்கு ஒப்பந்தமாய், இப்போ எனக்கு திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிற உனக்கு எப்படி எனக்கு துரோகம் செய்ய மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆங்காரப்பட்டு அந்த மாதாவை வந்து துன்புறுத்த நினைக்கல, அந்த குடும்பத்தினுடைய பெயரை கெடுக்க நினைக்கல. நான் உன்னை தீர்ப்பிடலை, என்னை விட்டு நீ அகன்று போய்விடும், உன்னுடைய பேரை நான் கெடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற இந்த குணம், யாரையும் தீர்ப்பிடாத, தண்டனைக்கு உள்ளாக்க கூடாது என்று நினைக்கக்கூடிய அந்த நல்ல உள்ளத்தை மனிதனாய் இயேசு தன் தகப்பன் யோசேப்பிடமிருந்து பின்னாளில் கற்றிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான ஒரு பதிவாக இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதை பாருங்க, யோசேப்புக்கிட்ட இருந்த மிக முக்கியமான ஒரு குணம் என்னன்னா, கனவில் வானதூதர் சொன்ன உடனே முழுமையாக தன்னையே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வைக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார். நான் இப்படித்தான் பார்க்கிறேன். யோசேப்பு வானதூதருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால இயேசு தாவீதின் மகனாய் பிறக்கிறார், தாவீதின் குடும்பத்தில் பிறக்கிறார், சன் ஆஃப் டேவிட் அப்படின்னு வர்றார். அன்னை மரியாள் கப்ரியேல் தூதருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால தான் அவர் கடவுளின் மகனாய் பிறக்கிறார், சன் ஆஃப் காடாய் பிறக்கிறார். யோசேப்பின் மூலமாக சன் ஆஃப் டேவிட் அந்த நிலைமைக்கு வருகிறாரு. அன்னை மரியாளுடைய கீழ்ப்படிதல் மூலமாக கடவுளின் மகனாய் நம்ம ஆண்டவர் இந்த இடத்துல வருவதை நம்ம பார்க்க முடியும். அப்போ பாருங்க, பிற்பகுதியில் நம்ம என்ன பார்க்கிறோம்? கனவில் தோன்றிய வானதூதர் யோசேப்புக்கு சொன்ன வார்த்தை என்ன? உனக்கு ஒரு மகன் கிடைப்பான், அந்த மகனுக்கு நீ இயேசு என்று பெயர் வை அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இயேசு என்று பெயர் வை, அவர் இம்மானுவேலாக இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம பல நேரங்கள் ஏசப்பா ஏசப்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றோம், பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்றோம், உட்காந்தா எந்திரிச்சா ஜீசஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்றோம், இயேசுவே அப்படின்னு நம்ம சொல்றோம். என்ன அர்த்தம்? இயேசுன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது தெரிஞ்சிருந்தா சந்தோஷம், தெரியாதவர்களுக்கு நான் அதை சொல்ல விரும்புகிறேன். 2 வார்த்தைகள் இருந்து தான் இந்த ஜீசஸ் என்கிற ஆங்கில வார்த்தை நமக்கு வருகிறது. என்னது? கிரேக்க மொழியில் இருக்கிற எசோஸ் அப்படின்ற வார்த்தையும், அதே நேரத்தில் எபிரேய மொழியில் இருக்கிற ஜோஷுவா அப்படின்ற இந்த வார்த்தையை மூலமாக கொண்டு தான் ஆங்கிலத்தில் ஜீசஸ் இயேசு என்கிற வார்த்தை நமக்கு கிடைத்திருக்கிறது. இப்போ இயேசு என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இயேசு என்கிற வார்த்தைக்கு God is salvation, கடவுளே மீட்பர், கடவுள் மீட்பர் அப்படின்னு அர்த்தம். இப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம், God is my salvation, கடவுளே என்னுடைய மீட்பர், கடவுள் மீட்பராக இருக்கிறார் அப்படின்றதுனால தான் அவருக்கு இயேசு என்ற பெயர் வைத்திருக்கிறார்கள். கடவுளே என் மீட்பு. ஒவ்வொரு முறையும் நீங்கள் இயேசு அப்படின்ற இந்த வார்த்தையை சொல்லும் போத உணர்ந்து சொல்லுங்க, இயேசுவே கடவுளே என் மீட்பு, கடவுளே என் மீட்பு அப்படின்றதான் நம்ம சொல்கிறோம். 2 பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கல, கடவுளே மீட்பு, அப்புறம் கடவுளே மீட்பு என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஜீசஸ் என்கிறவர், இந்த இயேசு என்கிறவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? இம்மானுவேலாக இருக்கிறார். இம்மானுவேல் என்கிற வார்த்தைக்கான அர்த்தம் விவிலியம் கொடுத்திருக்கிறது, கடவுள் நம்மோடு. God is with us. இம்மானுவேல், எல் என்கிற அந்த இறுதியில் வருகிற இம்மானுவேல், அந்த எல் என்கிற வார்த்தையானது எலோஹிம் என்கிற கடவுளுடைய பெயரினுடைய முதல் எழுத்திலிருந்து தான் வந்திருக்கிறது. முதல் 2 எழுத்துக்களை வைத்துத்தான் எல் அப்படின்ற எலோஹிம், இம்மானுவேல், இம்மா எல் அப்படின்னா கடவுள் நம்மோடு அப்படின்ற அர்த்தத்தை நமக்கு பெறுகிறது. அப்போ God is with us, கடவுள் நம்மோடு என்கிற வாக்கு தத்தத்தை அந்த வாக்கின் மனிதனுக்கு ஒரு தகப்பனாக இருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை யார் பெறுகிறா? இன்றைக்கு யோசேப்பு பெற்றிருக்கிறார். மொத்தமாக இந்த மத்தேயு நற்செய்தியில் மாத்திரமே 11 முறை பார்த்தோம்னா இந்த மெசையானிக் ப்ராஃபஸி அது வந்து கொண்டே இருக்கும். எதற்காக இந்த திட்டம், இந்த திட்டத்தில் யாரெல்லாம் முன் வருகிறார்கள் என்பது. அதில் யோசேப்பு மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறார். சில நேரங்களில் படங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? சில நேரங்களில் அந்த கதைகள்லாம் வாசிக்கிறோம் இல்லையா? ஒரு சில கதைகள் வந்து பெரிதாக திரைக்கு முன்னாடி வரமாட்டாங்க, ஆனால் அவங்க தான் அந்த ஒட்டுமொத்த கதையுமே தோளில் சுமந்து போகக்கூடிய ஒரு மனிதராக இருப்பாங்க.
அது வந்து குணச்சித்திர நடிகர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா. நான் ஒரு யதார்த்தமான ஒரு பார்வையில் நம்ம பார்க்குறேன் அப்படின்னா, யோசேப்பு கிட்டத்தட்ட ஒரு குணச்சித்திர நடிகர் போல தான் அவர். அனைத்தையுமே உள்வாங்கி தன் தோளில் சுமந்து போகக்கூடிய ஒரு எளிமையான ஒரு மனிதர். அதிகமாக திரையில் தன்னை ஆக்கிரமித்து கொள்ளாமல், திரையை ஆக்கிரமிக்காமல், அதன் பின்புலத்திலிருந்து முழுமையாக மீட்பு திட்டத்திற்கு தன்னையே கையளித்த ஒரு உயர்ந்த மனிதராக யோசேப்பு நிற்கிறார். சரி, அப்போ இந்த யோசேப்புடைய வாழ்க்கை திருவருகை காலத்தினுடைய 4வது வாரத்தில் இருக்கிற நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன அப்படின்னா, இதைத்தான் பார்க்கிறேன். யோசேப்பு ட்ரஸ்ட், லிசன், ஃபெய்த்ஃபுல். யோசேப்பு கடவுளுடைய வார்த்தையை கேட்டார், அந்த வார்த்தையை நம்பினார், அதன்படி வாழ்ந்தார். ஓகே, 3 வார்த்தை. முதல்ல கேட்கணும். கீழ்ப்படிந்தார் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. ஒரு கீழ்ப்படுகிறதுக்கு முன்னாடி அவர் அந்த வார்த்தையை கேட்கிறார். He listens to the word of Gabriel. அதை கேட்கிறார், அதை கேட்ட பிறகு அதை நம்புகிறார், அதை நம்பிய பிறகு அதை வாழ்வாக்குகிறார். ப்ராக்டிசிங். ஓகே, லிசன் அண்ட் தென் ட்ரஸ்ட் அண்ட் தென் ப்ராக்டிஸ். இது 3ஐயுமே நம்ம யோசேப்புடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளுடைய வார்த்தையை நாம் முதல்ல கேட்கணும், கேட்டதை நாம் நம்பணும், நம்பியபடி வாழணும் அப்படின்ற ஒரு வார்த்தை, ஒரு வாழ்க்கைக்கான ஒரு சூட்சுமத்தை இன்றைக்கு நமக்கு யோசேப்பு கற்றுக் கொடுக்கிறார். அதே நேரத்தில் இன்றைக்கு இம்மானுவேல் என்கிற வார்த்தையும் இன்றைய வாசகத்தில் மையப்பட்டிருக்கிறது. கடவுள் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கிற கடவுளை இந்த நாட்களில் நாம் பிறருக்கும் அறிமுகப்படுத்த வேண்டும், பிறரோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ எப்படி பகிர்றது? அதற்கு தான் இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நிறைய வாய்ப்புகள் நமக்கு இருக்கிறது. பிறர் நல பணிகள் செய்கிறது மூலமாக, நம்முடைய அன்பை, நம்முடைய கிஃப்ட்ஸை ஷேர் பண்ணிக்கிறது மூலமாக, சிறு தொகையை ஏழைகளுக்கு கொடுக்கறது மூலமாக என்னிடம் இருக்கிற கடவுளை, இம்மானுவேலை நான் பிறரோடு பகிர்ந்து கொள்ள முடியும். இப்போ நான் இருக்கிற பங்குலலாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ வெளியில் வச்சுருப்பாங்க, அதிலேயே பெயர்கள்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. நமக்கு பொருட்கள் எழுதி போட்டிருப்பாங்க, இந்த பொருள், இந்த பொருள், இந்த பொருள், அந்த பொருளுக்குள்ள விலையும் அதில் போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு லாட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த லாட்டில் வந்து க்ரோசரி அப்படின்னு போட்டிருப்பாங்க. க்ரோசரி திங்ஸாக ஒரு 500 ரூபா அப்படின்னா அந்த டோக்கன் எடுத்துகிட்டு ஒரு 500 ரூபாயை போய் ஆஃபீஸில் கட்டிட்டு போவாங்க. அதெல்லாம் சேர்த்து வச்சு கிறிஸ்மஸ்க்கு 23ஆம் தேதி நாளை கழித்து அதெல்லாம் இங்கே இருக்கிற ஏழைகளுக்கெல்லாம் அதை பிரித்து கொடுப்பது உண்டு. கிறிஸ்மஸ் அப்படின்னாலே மக்களே பகிர்தல் தான். அன்பை பகிர்கிறோம், நம்முடைய இருக்கிற உடைமையை நம் பிறரோடு பகிர்கிறோம், நம்முடைய உணர்வுகளையும் பிறரோடு பகிர்ந்து கொள்கிறோம். இந்த அடிப்படையில் திருவருகை காலத்தினுடைய கடைசி வாரத்தில் இருக்கிற நமக்கு ஆண்டவருடைய பிறப்பு சமீபமாக இருக்கிறது. எப்படி இருக்கிறது? சமீபமாக இருக்கிறது. என் பங்கில் ஒரு சின்ன ஒரு சாப்பல் இருக்குது. நல்ல ஒரு செய்தி, இதோட நிறைவு செய்யலான்னு நினைக்கிறேன். அந்த சாப்பலில் நம்ம ஊரில் மாதிரி கிறிஸ்மஸ் குடியில் வந்து இங்கே ரொம்ப பிரம்மாண்டமாலாம் செய்ய மாட்டாங்க. நம்ம ஊரில் தான் லட்சக்கணக்கில் செலவழிப்பாங்க. அதுக்கு போய் இவ்வளோ செலவழிக்கணுமான்னு நிறைய விமர்சனங்களெல்லாம் வாங்கி கட்டி கொள்வது உண்டு. ஆனால் இங்கே அவ்வளோ பிரம்மாண்டமாக செய்ய மாட்டாங்க, ரொம்ப மீனிங்ஃபுல்லாக செய்வாங்க. அப்போ அந்த சாப்பலுக்கு நான் பூசைக்கு போயிருந்தேன். இங்கே உள்ள பழக்கம் என்ன அப்படின்னா, கிறிஸ்மஸுக்கு முன்னாடி 9 நாள் நவநாள் செய்வாங்க. நம்ம எப்படி ஊர் திருவிழாவுக்கு நவநாள் கொண்டாடுறோமோ இங்கே ஊர் திருவிழாக்கள்லாம் பெருசாக இருக்காது. ஆனால் இந்த கிறிஸ்மஸுக்கு முன்னாடி 9 நாள் நவநாள் கொண்டாடுவாங்க. அதை சிம்மங்கபி அப்படின்ற இவங்க மொழியில் வந்து அவங்க அழைப்பார்கள். அப்படின்னா டான் மாஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த நாட்களில் காலையில் விடிய காலத்தில் 3 மணிக்கு பூசை நடக்கும் ஒரு சில பங்குகளில். ஆனால் பரவலாக எல்லா பங்குகளையுமே அதிகாலை காத்தால 4 மணிக்கு அந்த பூசை நடக்கும், முதல் பூசை. அதெல்லாம் கூட்டம் அப்படியே மகிழ்ந்து நிற்பாங்க. ஏன்னா இந்த நாட்டுக்குன்னே இருக்கிற ஒரு சிறப்பான ஒரு பாரம்பரியமான ஒரு திருப்பலி முறை. அந்த 9 நாள் நவநாள் காண்பது கிறிஸ்துமஸ்க்கு அப்புறம் முன்பாக. அப்புறம் 4 மணிக்கு ஒரு பூசை, அதுக்கப்புறம் 5:30க்கு ஒரு பூசை நடக்கும். இதுலேயுமே ஆன்டிசிபேட்டரி மேட்ச்னு சொல்லிட்டு இன்னைக்கு 20ஆம் தேதி இல்லையா, அப்போ 19ஆம் தேதி சாயந்தரமே 20ஆம் தேதிக்குரிய இந்த பூசையை அவங்க செய்வாங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு பங்குலையும் குறைந்தபட்சம் 4 திருப்பலிகள் எல்லாம் அப்படி வைப்பது உண்டு. அப்போ கிறிஸ்து பிறப்புக்கு தயாரிக்கிறாங்க. நான் அப்படி ஒரு தயாரிப்பு திருப்பலிக்கு என்னுடைய பக்கத்தில் இருக்கிற ஒரு சாப்பலுக்கு நான் போயிருந்தேன். அங்கே அருமையான ஒரு காட்சி என் மனசில் என்ன அப்படியே நிற்கிது. இந்த பக்கம் யோசேப்பு நிற்கிறாரு, இந்த பக்கம் ஒரு சேரில் மாதா உட்காந்துருக்குறாங்க. குடியில் அந்த இதெல்லாம் இல்லை, அந்த தீவன தொட்டி அதெல்லாம் எதுவுமே இல்லை, ஆடு மாடெலாம் எதுவுமே இல்லை. மாதா வந்து உட்காந்துருக்காங்க. மாதா வந்து மாசமாக இருக்கிறாங்க. இங்கே மாதாவை மாமா அப்படின்வாங்க இல்லையா. அப்போ அந்த மாசமாக இருக்கிறாங்க மாதா, அந்த இருக்கையில் உட்காந்துருக்கிறாங்க. யோசேப்பு இப்படியே பக்கத்தில் நிற்கிறது போல ஒரு காட்சி, ரொம்ப அருமையான ஒரு காட்சி இல்லையா. குழந்தை பிறக்க போகுது, இன்னும் சமீபமாக இருக்கிறது, இன்னும் 4 நாட்கள் 3 நாட்கள் 5 நாட்களுக்குள்ளே குழந்தை பிறக்க போகுது. அப்போது என்ன நடந்துச்சுன்னா, அந்த சாப்பலில் நான் பூசை முடிச்சுட்டு அந்த குடில்கிட்ட நின்று நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன்.
அப்போ ஒரு குட்டி பையன், ஒரு 3 வயசு பையன் இருப்பான். அவனுக்கு வந்து மாதா தொட முடியலை. அப்போ என்கிட்ட வந்து ஃபாதர் கேரி மீ அப்படின்னா, அப்போ நான் தூக்கி அவனை காமிச்சேன். எனக்கு கொஞ்சம் பழக்கமான பிள்ளை அவன். அப்போ நான் தூக்கி காமிச்சேன். மாதா வயிற்று அப்படி தடவுனா, குட்டி அந்த குழந்தைக்குரிய அந்த பிஞ்சு கையை வச்சு ஒரு 3 வயசு 2.5 வயசு பையன் அப்படியே மாதா வயசு அப்படியே வயத்தை தடவிட்டு அப்படியே கேட்டேன், ஃபாதர் உள்ள 2 பேபி இருக்கா 1 பேபி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். என்னடா கேள்வி இது, 2 பேபி இருக்கா? மாதாவுக்கு ஒரு பிள்ளை தானடா, ஜீசஸ் தானே ஒரே குழந்தை அப்படின்னு சொன்னேன். இல்லை எங்கள் அம்மாவுக்குள்ள 2 பேபி இருந்துச்சான் அப்படின்னு சொன்னான். என்னடான்னு கேட்டான் தெரியுது, அவன் ட்வின்ஸ். அவங்க வீட்டில் அந்த பிள்ளைங்க, அவனும் அவனுடைய தங்கையும் ட்வின்ஸாக பிறந்ததுனால அவன் நம்மளை பார்த்து கேட்குறான், மாதாவுடைய வயிற்றில் ஒத்த பிள்ளை இருக்கா 2 பிள்ளை இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்குறான். குழந்தைகள் கேட்கறது எல்லாமே கேட்கும் போது சுகமாக தானே இருக்கும். எதுக்கு சொல்கிறேன்னா, இயேசுடைய பிறப்பு இன்னும் சமீபமாக இருக்கிற இந்த நாட்களில் முடிந்த அளவிற்கு தான தர்ம காரியங்கள் நீங்கள் செய்யுங்க. அது நமக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஆசீர்வாதத்தின் செய்தியோடு யோசேப்பை ஒரு முன்மாதிரியாக கொண்டு கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக, அதை விசுவாசிக்கக்கூடியவர்களாக, அந்த விசுவாசத்தின் பாதையில் நடக்கக்கூடிய நல்ல கிறிஸ்தவர்களாக இருந்து இந்த கிறிஸ்து பிறப்பை கொண்டாட உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஜெபிக்கிறோம். ஆமென். அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் பணிதரனார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலை தேடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். வாழ்வென்பதோ வெள்ளை திரை, அதில் நிகழ்வென்பதோ நிழலோவியம். நிலையான உறவாக யாரும் இல்லை, குறையாத நம்பிக்கை எதிலும் இல்லை. நீ என்று என் வாழ்வில் நிறைவே இல்லை, நீ என்னில் வந்தாலே குறைவே இல்லை. பலியாக என்னை தந்தேன், நீ பரிசாக உன்னை தந்தாய். உள்ளதெல்லாம் கொடுத்தேன், நீ உன்னையே அள்ளி தந்தாய். கண்மணி போல காக்கும் முந்தன் கரத்தில் என்னை முழுதும் தந்தே. என்னோடு ஒன்றாகினாய்,
எல்லாமே உனதாக்கினாய். பலியாக என்னை தந்தே, நீ பரிசாக உன்னை தந்தாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மரியாவின் திருவயிற்றை தூய ஆவியார் தமது வல்லமையால் நிரப்பினார். உமது பீடத்தின் மேல் வைக்கப்பட்டுள்ள காணிக்கைகளையும் அவரே புனிதப்படுத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கருளினார். ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரோடும் அரிய நிலமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளா ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மையனத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தீமைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு வருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்.
ஆண்டவரே நீ மறுமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று மக்கூலியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினராய் அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் உள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியின் உலேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்களை உலகிலும் மக்குகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தித்து வரமுருள உம்மையும் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதி மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகில் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாட்களும் திருளும் திருத்தமே திருப்பிக்கும் தன்னைக்குள்ளாக்காமல் பெருவத்தை மனதை குடலுக்கு பாதுகாப்பு நலமளிக்கும் அருமந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலும் திருத்தமை காத்து நித்திய வாழ்விப்பதாக. ஆமென்.
ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நிலையான மீட்பின் உறுதிப்பாட்டை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். மீட்பளிக்கும் திருநாள் நெருங்கி வரும் இவ்வேளையில் நாங்கள் மென்மேலும் இறைப்பற்றுடன் உம் திருமகனுடைய பிறப்பின் மறை நிகழ்வை தகுதியான முறையில் கொண்டாட முன்னேறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவா ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் கேக்குதே. குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் கேக்குதே. அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை செடி பூ பூத்தது. அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை செடி பூ பூத்தது. என் பிரியமே நீ எழுந்து வா, என் ரூபவதியே நீ எழுந்து வா. என் பிரியமே நீ எழுந்து வா, என் ரூபவதியே நீ எழுந்து வா. மலையின் வெடிப்புகளில் தங்கும் புறாவே, கண்ணீர் சோர்ந்து நிற்கும் வெண்புறாவே. கண்மலையின் வெடிப்புகளில் தங்கும் புறாவே, கண்ணீர் சோர்ந்து நிற்கும் வெண்புறாவே. உந்தன் முகரூபம் அழகானதே, உந்தன் சத்தமும் மிருதுவானதே. உந்தன் முகரூபம் அழகானதே, உந்தன் சத்தமோ மிருதுவானதே. என் பிரியமே நீ எழுந்து வா, என் ரூபவதியே நீ எழுந்து வா. என் பிரியமே நீ எழுந்து வா, என் ரூபவதியே நீ எழுந்து வா. குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் கேட்குதே. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென்.